வாழ்க்கையிலே நாம் எப்பொழுதும் ஏனோ தானோ என்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. உலகத்தை பார்த்து அதனால் வஞ்சிக்கப்பட்டு அதனுடைய பொருள்களினாலோ பணத்தினாலோ அல்லது சொத்தினாலோ அதனால் பல்வேறு திட்டங்களினாலோ வஞ்சிக்கப்பட்ட ஒரு வாழ்வு அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தரிசித்து நாம் வாழ்கிறோமா? உள்ளத்தின் ஆழத்திலே ஒரு நிச்சயத்தோடு என் உள்ளத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்ற ஒரு நிச்சயத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அநேக தருணங்களிலே உலகம்தான் நம் உள்ளத்தில் இருக்கிறது என்றால் அதுதான் உண்மை. ஏனென்றால் இருதயத்தின் நிறைவினால் வாயு பேசும் என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இருந்தால் ஆண்டவரை பற்றி மாத்திரம் பேசுவோம். உள்ளத்திலே ஒருவேளை காசு பணம் இருந்தால் காணிக்கை தசம பாகத்தை குறித்து பேசுவோம். உள்ளத்திலே உலகத்தில் உள்ள நிலத்தின் மேல் ஆசை இருந்தால் கட்டிடங்களை குறித்து அல்லது நாம் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் என்ற ஒரு காரியங்களை குறித்து நாம் பேசும் மக்களாக காணப்படுவோம். இந்த நாளிலே மக்கள் எவ்விதமாக இந்த உலகத்திலே ஆண்டவரை தேடிக்கொண்டு ஊழியம் செய்கிறார்கள். காணாத ஆண்டவரை நாம் காணும் வரை அந்த மகதலேனா மரியாளை போல அழ அழைக்கப்படுகிறோம். அதிகாலையிலே அழ வேண்டும். ஆண்டவரே, நீர் உமக்கு உம்முடைய தரிசனத்தை எனக்கு தர வேண்டும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான மகத்துவ மேலான பிரசன்னம் எனக்கு தேவை. ஆண்டவரே, அழுது நாம் புரண்டு ஜெபித்திருக்கிறோமா? அந்த மகள் தன்னுடைய துக்கத்தின் அதிகபட்ச நிலையிலே தனிமையாக ஊருக்கு வெளியே கல்லறை தோட்டத்திலே, இந்த அனுபவம் உண்டா? கல்லறை தோட்டத்திலே ஆண்டவருக்காக அழுதாள். அருமையான ஆண்டவர், அன்பான ஆண்டவர், மகத்துவமான ஆண்டவர், ஸ்திரியே நீ ஏன் அழுகிறாய் என்று கேட்கிறார். நாம் கூட நம்முடைய வாழ்விலே ஆண்டவரை அன்போடு ஒரு வைராக்கியத்தோடு ஒரு மகத்துவமான மேலான வாஞ்சையோடு நாம் தேடும் பொழுது நம்முடைய வாழ்வில் அவர் இடைபடுவார். மேலான ஆசீர்வாதத்தை நமக்கு அருள் செய்வார்.